விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழா இன்று மாமல்லபுரம் அருகே உள்ள பூஞ்சேரியில் நடைபெற்று வருகிறது. இந்த ஓராண்டில் அவர் கட்சி கடந்து வந்த பாதையை பார்ப்போம். தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகராக இருந்து வரும் விஜய் கடந்த 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி 2ஆம் தேதி தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கினார். அப்போதே உறுப்பினர் சேர்க்கைக்கான அறிவிப்பையும் வெளியிட்டார். விஜய்க்கு எந்த கொள்கையும் இல்லை என்று விமர்சனம் வந்து கொண்டிருக்க, கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து பாதிக்கப்பட்டவர்களை மருத்துவமனைக்கு நேரில் சென்று பார்த்து தனது அரசியல் இருப்பை உறுதி செய்தார். இதனிடையே விஜய் எப்போது தனது முதல் மாநாட்டை நடத்த போகிறார் என்ற கேள்வி எழ, விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் அக்டோபர் 27ஆம் தேதி வெற்றிகரமாக தனது முதல் மாநாட்டை நடத்தி காட்டினார் விஜய். தமிழக அரசியலில் பெரும்பாலும் திருச்சி, மதுரையில் தான் அரசியல் மாநாடுகள் நடத்தப்படும். ஆனால் தாவைக்க தலைவர் விஜயோ தனது மாநாட்டை கொஞ்சம் வித்தியாசமாக விக்கிரவாண்டியில் நடத்தி காட்டினார். பிரம்மாண்ட மாநாட்டில் கொள்கை தலைவர்களை அறிவித்தார் விஜய். அம்பேத்கர், பெரியார், வேலுநாச்சியார், அஞ்சலி அம்மாள் தான் எங்கள் கொள்கை வழிகாட்டிகள் என்று சொன்ன விஜய், கொள்கை எதிரியாக பாஜகவையும் அரசியல் எதிரியாக திமுகவையும் அந்த மாநாட்டிலேயே பிரகடனப்படுத்தினார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருவருக்கு நடைபெற்ற பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக குரல் கொடுத்தார். அப்போது தமிழ்நாட்டு பெண்களுக்கு கடிதம் ஒன்றையும் எழுதினார் விஜய். இதனிடையே ஆளுநர் RN ரவியை சந்தித்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அதனை பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் முன்வைத்தார். ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல்வாதி என்று எதிர்க்கட்சிகள் விஜயை விமர்சனம் செய்ய, அப்போது பரந்தூரில் விமான நிலையம் வேண்டாம் என்று போராடி கொண்டிருந்த மக்களை நேரில் சந்தித்து பேசினார். தமிழ் மீடியாக்கள் மட்டுமின்றி ஒட்டுமொத்த இந்திய மீடியாக்களும் விஜயின் மீது தனது பார்வையை திருப்பியது. அப்போது பேசிய விஜய், உங்கள் மகனாய் என்னோட கள அரசியல் பயணம் உங்கள் ஆசிர்வாதத்தோடு பரந்தூரில் இருந்து தொடங்கிடுச்சு என்று சொன்னார் விஜய். உள்கட்டமைப்புகளை வலுப்படுத்தும் நோக்கில் தாவைக்காவிற்கு 120 மாவட்ட செயலாளர்களை அறிவித்தார். இதனிடையே மாற்றுக் கட்சிகளை சேர்ந்தவர்கள் தாவைக்காவில் இணைந்தனர். விசிகாவில் இருந்து விலகிய ஆதவ் அர்ஜுனா, அதிமுகவில் இருந்து விலகிய நிர்மல்குமார் இதில் அடங்குவர். இச்சூழலில்தான் இன்று, அதாவது பிப்ரவரி 26ஆம் தேதி தனது கட்சியின் 1ஆம் ஆண்டு நிறைவு விழாவையும் 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவையும் தாவைக்காவினர் மாமல்லபுரம் அருகே உள்ள பூஞ்சேரியில் கொண்டாடி வருகின்றனர். இந்த விழாவில் பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்கள் இணைய உள்ளதாக கூறப்படுகிறது. அதேபோல் தொடர்ந்து கவனிக்கப்பட்டு வரும் விஜயின் பேச்சு இன்றைக்கு எப்படி இருக்க போகிறது, அவரது பேச்சு அரசியல் களத்தில் எது மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.